everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் அ பைல் அண்ட் கெட் டு நோ யுவர் மெசேஜ். ஸோ இங்கே இருக்கிற 3 பைலில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் என்ன பைலில் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதில் என்ன மெசேஜ் வருதோ அதுதான் உங்களுக்கான ஒரு மெசேஜ். ஸோ 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, ட்ரீம்ஸ். உங்களுக்கான பைல் வந்துட்டு ட்ரீம்ஸ். ஸோ இந்த கார்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த கார்டோட நல்லா கனெக்ட் ஆக முடியுது அப்படின்னா டெஃபினட்டாக இந்த பைல் சூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரீம்ஸ். பைல் நம்பர் 2, லவ். காதல். பைல் நம்பர் 3, ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே, ஸோ இந்த 3 பைலில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த பைல் பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். நான் டைம் ஸ்டாம்ப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 1க்கு என்ன மாதிரியான ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்து ட்ரீம்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ பார்ப்போம். ஓகே, யூ காட் strength, Four of Wands. Okay, நல்லதா தான் இருக்கு. You got Knight of Cups. One more. Then another 6 of Swords. பேக் டெக் வந்து டவர் கார்டு. பர்ஃபெக்ட். எஸ். ஸோ பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களோட ட்ரீம்ஸ் அப்படின்ற பைலே வந்துட்டு ஒரு நல்ல நம்பிக்கைக்குரிய ஒரு பைல் தான். ஓகேங்களா, அது வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு மெசேஜ் தான் வந்திருக்கு. கார்டெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குது, ஒரு ஆக்டிவிட்டீஸாக இருக்குது. அதாவது இவ்வளவு நாளாக மூமெண்ட்டே இல்லை உங்கள் வாழ்க்கையில், எதுவுமே நகராமல் நீங்களும் ஒரே இடத்துல இருக்கீங்க. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மூமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடியுது. சீக்கிரமாக வந்துட்டு ஒரு சில விஷயங்கள்ல மாற்றங்கள் இருக்கும். ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஒரு லைட்டு தான் சொல்லணும். You got Crown as light in the darkness. ஸோ கண்டிப்பாக வந்து மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரே ஒரு விஷயம் தான், ரொம்ப யோசிக்காதீங்க. நீங்க சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப டீப்பா யோசிக்கிற பர்சனா இருந்தா அதை மட்டும் பண்ணாதீங்க. யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை. ஓகேங்களா, அதுக்கான எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபேமிலி, அவங்களுக்கு உங்கள் வேல்யூ புரியும். உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலியோட வேல்யூ என்ன, ஃபேமிலிக்கு மத்தியில் உங்கள் வேல்யூ என்ன, உங்கள் மதிப்பு என்ன, யார் எப்படி வச்சிருக்காங்க, உங்களை எந்த ஒரு பிளேஸில் வைக்கிறாங்க, அதுவும் எல்லாமே வந்துட்டு இந்த டைமில் நல்லா தெரியும். மாற்றங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். அதாவது உங்கள் ஃபேமிலி பர்சன் உங்ககிட்ட நடந்துக்கிற விஷயங்கள், உங்ககிட்ட
பிஹேவ் பண்றது எல்லாத்துலயுமே வந்துட்டு மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். நிறைய பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் தேவை. அதாவது கொஞ்சம் ஒரே இடத்துல இருக்காம மூமெண்ட்ஸ் நிறைய தேவை. எங்கேயோ வந்து பாக்குறப்போ உங்களுக்கு இப்ப பிரச்சனை வந்து நெகட்டிவ் கிடையாது. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜிங்கிறது ஒரு கெட்ட எண்ணங்கள் வருது, கெட்ட சக்தி இருக்கு, அது ஒன்றும் அவ்வளவுக்கு இப்ப உங்களை பாதிக்கல. ஆனா பாதிக்கிற விஷயம் என்ன அதிகமா? எனர்ஜி, மூமெண்ட்ஸ் இல்ல. பைல் நம்பர் 1, உங்க கனவு வந்து நிறைய உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயம். உங்களோட ட்ரீம்ஸ், உங்களுக்கு கனவு நல்லா வந்துட்டு ஒரு நைட்டு இல்லை டே ட்ரீம் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஆல்மோஸ்ட் உங்களோட கனவுல பாதி ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிரும். அது வந்து இன்டைரக்டா தான் கிடைக்கும், மறைமுகமா நேரடியா கிடைக்காது. அதே மாதிரி உங்களுக்கோட கோல் ட்ரீம் இதை நோக்கி நீங்க வந்து போகணும் அப்படின்னா மூமெண்ட்ஸ் நிறைய தேவை. பிசிக்கல் ஆக்டிவிட்டி, டிராவல் பண்ணிட்டே இருக்கணும். டிராவல் அப்படின்னா வந்துட்டு வெளியூருன்று கிடையாது, உங்களோட ஊர்லயே வந்துட்டு டிராவலிங் அதிகமா இருக்கணும். நிறைய பேர் வந்துட்டு ஒரே இடத்துல இருக்கீங்க, ஓகேங்களா? பட் ஆனா கொஞ்சம் லைஃப் ஸ்டைல மாத்துங்க. ஹெல்த் இஷ்யூஸ், கொஞ்ச நாளா வந்துட்டு ரொம்ப டயர்டா இருக்கு, ஹெவியா வந்துட்டு எனர்ஜி ட்ரெயின் ஆகுது, எந்த வேலையும் செய்ய முடியல, வெளியே போகணும் ஆனா போக முடியல, ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப கொஞ்சம் ஒரு சேலஞ்சா இருந்திருக்கும். எஸ், ரெக்கவர் ஆகிட்டே வருவீங்க, டோன்ட் வரி. ஹெல்த் இஷ்யூஸ் பத்தி கவலைப்பட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு ரெக்கவர் ஆவீங்க. இந்த டைம்ல பாக்குறப்போ வந்துட்டு நிறைய வந்து ஒரு புதுசா ஒரு கோர்ஸ் படிக்க வாய்ப்புகள் இருக்கு. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டி தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வந்து நீங்க பைல் நம்பர் 1 நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, கரெக்ட் தான். ஆனா கிரியேட்டிவிட்டி இருந்தாவே வந்துட்டு இவ்வளவு கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. நீங்க பண்ற ஹார்ட் ஒர்க் வந்துட்டு உங்களோட வளர்ச்சிக்கு வந்து உதவி பண்ணல, எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகுது, டயர்ட் ஆகுறீங்க அதனால. ஆனா கிரியேட்டிவிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். அது இப்போ என்னமோ கொஞ்சம் ஐ திங்க் இந்த ஒரு இயர்ல இருந்தே வந்து பைல் நம்பர் 1க்கு கிரியேட்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது. கொஞ்சம் அதை ஒன்ஸ் அகெயின் ஒரு கம்பேக் கொடுங்க கிரியேட்டிவிட்டி ஃபீல்டில். ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு எனர்ஜி ரைஸ் பண்ணுறது அண்ட் அதே மாதிரி ஒரு ஒரு ஒன்ஸ் அகெயின் ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் ரொம்ப முக்கியம். எக்ஸசைஸ் பண்ணுங்க, சைக்கிளிங் இல்லைன்னா வந்துட்டு ஜாகிங் போகலாம், இல்லை வாக்கிங் போகலாம். ஜஸ்ட் வெளியில ஃப்ரெண்ட்ஸோட இல்லை பிடிச்சவங்களோட இல்லை சோலோ டிராவல்னா கூட ஓகே தான். ஓகே, ஆஃபன் டெய்லி போக முடியலனாலுமே ஆஃபன் வெளியில கொஞ்சம் போயிட்டு வாங்க, ரிலாக்ஸேஷன். உங்களோட எனர்ஜி அண்ட் உங்களோட கிரியேட்டிவிட்டி அண்ட் உங்களுக்கு வேலை செய்யறதுல வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்துட்டு குறையும். இப்போ உங்களுக்கு இந்த ஒரு மெசேஜ் வந்துட்டு ரொம்ப வருது அப்படின்னா பிகாஸ் இது ஒரு சேலஞ்சா இருக்கு. நீங்க நெகட்டிவிட்டி அப்படின்னு நினைக்கிறீங்க, பட் ஆனா அதை தாண்டி இந்த விஷயங்கள் சின்னதாக இருந்தாலும் இதுலதான் வந்து சேலஞ்சஸ் அதிகமா இருக்கு. இது கொஞ்சம் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னாவே வந்துட்டு, அதாவது லைஃப் ஸ்டைல்ல கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் கொண்டு வந்துட்டாவே வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் பாதி சால்வ் ஆயிடும். ஓகேங்களா? Yes. Okay. That's all for pile number 1. Pile number 2. யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான பைல் லவ் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 2க்கு என்ன மாதிரியான ஒரு மெசேஜஸ் வருது? சரி, அந்த கார்டை பார்க்குறப்போ அவ்வளவு பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப அமைதியாக, ரொம்ப காமாக, பீஸ்ஃபுல்லான ஒரு லவ். இதுவும் என்னது? 4 of Pentacles reversed.
ஓகே, இது வந்து வெரி ஒரு கிளியர் மெசேஜ். எனக்கு என்ன தெரியுமா வந்துச்சு, எக்ஸ்பிரஷன். யோசிக்காதீங்க, ஜஸ்ட் எக்ஸ்பிரஸ் வாட் யூ ஃபீல். அதுதான். அதாவது உங்களுக்கு வந்து இப்போ ஒரு சில பேருக்கு ரொம்ப நிறைய மனசுல இருக்கு, அதை வந்து ஓப்பனா சொல்லணும். ஆனா அது எப்படி நான் சொல்றது, எனக்கு வந்து கொஞ்சம் குழப்பமா இருக்கே. அதுக்கு வந்து ஏகப்பட்ட பிளானிங்கு, ஏகப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அவசியமே இல்லை. உங்களுக்கு மனசுல என்ன ஃபீலிங்ஸ் இருக்கோ அதை ஓப்பனா சொல்லுங்க. உங்களுக்கு அந்த தைரியம் தான் வேணும். பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் சண்டைக்கு போறதுக்கு தைரியம் இருக்கு, ஆனா மனசுல இருக்கக்கூடிய ஒரு ட்ரூ ஃபீலிங்க அந்த பர்சன் கிட்ட சொல்றதுல தைரியம் வந்து இல்ல. அதுதான் இந்த இடத்துல வந்துட்டு தேவை இப்போ. ஓகேவா? உங்களோட லவ் இஸ் பியூர், இஸ் குட், ஆனா அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுல தான் வந்துட்டு உங்களோட டேலண்டே வந்துட்டு இருக்கு இப்போ. எஸ். ஸோ டோன்ட் லுக் பேக். இப்போ ஒரு சில பேர் வந்துட்டு ஒரு ஒரு ப்ரப்போசலே வருது, ஒருத்தவங்க உங்க மேல இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க, தெரியும் தெரியும், ஆஃபர் இஸ் தேர் தெரியும், ஆனா வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ண பயம். பிகாஸ் பாஸ்ட் லவ் இல்ல ரீசன்ட் லவ் பிரேக்கப் ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும்ல, அதிலிருந்து இப்பதான் நான் கஷ்டப்பட்டு வெளியே வந்தேன், திருப்பி மறுபடியும் அதே இதுக்குள்ள போக நான் விரும்பல. ஸோ உங்களுக்கான ஒரு லிமிட்டிங் பிலீவ்ஸ் நீங்களே உருவாக்கிக்கிட்டீங்க லவ் விஷயத்துல. பட் ஒரு குட் லவ், ஒரு குட் ஃபீலிங், ஒரு நல்ல ஒரு பர்சன் கிட்ட இருந்து ஒரு ட்ரூ அஃபெக்ஷன் அஃப்கோர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் அந்த லிமிட்டிங் பிலீவ்ஸை வந்து ஸ்டாப் பண்ணுங்க. எல்லா டைமுமே ஒரே மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ண மாட்டீங்க, ரைட்? டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும். ஸோ ஃபாலோ தட். ஓகேங்களா? ஜஸ்ட் உங்க மனசு என்ன சொல்லுதோ கோ, அதை வச்சு போங்க. பாஸ்ட் விஷயங்கள், பாஸ்ட் எண்ணங்கள் எல்லாம் தேவை கிடையாது இந்த டைம். பிகாஸ் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு ஒரு லவ் சீசன்னே சொல்லுவேன். ஜஸ்ட் ட்ரூ லவ் கொடுங்க, ட்ரூ லவ் ரிசீவ் பண்ணுங்க. ஓகேவா? ஜஸ்ட் அதுதான் இப்போ வந்து தேவை உங்களுக்கு மோஸ்ட்லி. ஓகேவா? பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு குவைட் டிஃப்ரெண்டான ஒரு அட்வென்ச்சர்ஸ் இருக்கும். அதாவது இவ்வளவு நாள் நான் பொறுமையா இருந்ததுக்கு ஒரு நல்ல பலன் எனக்கு இப்ப கிடைச்சிருக்கு. இது வந்து நீங்க மட்டும் கிடையாது, உங்களோட லவ்டு ஒன்ஸ், நீங்க நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிறவங்களோட பிளெஸிங்கும் அதுதான். கண்டிப்பாக எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா நீங்க வெயிட் பண்றீங்களோ அதுக்கான ஒரு பலன் டெஃபினெட்லி இந்த டைம் இருக்கு, எதிர்பார்க்கலாம். ஓகே? பட் இந்த டைம் வந்துட்டு பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, வீட்டில் அக்செப்ட் பண்ணலைன்னா ஒரு குட் நியூஸ் எதிர்பார்க்கலாம். அக்செப்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. உங்க வீடு தேடி ஒரு ப்ரப்போசல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? கல்யாணத்துக்கு வெயிட் பண்றவங்களுக்கு டெஃபினெட்லி ஒரு ப்ரப்போசல் வந்துட்டு வரும். ஃபேமிலி அரேஞ்ச் மேரேஜ்க்கு வெயிட் பண்றவங்களுக்கும் டெஃபினட்டா ஒரு நல்ல நியூஸ் இருக்கு. இது என்ன அப்படின்னா, எல்லாமே ரொம்ப குயிக்கா இருக்கும். அதுதான். அதாவது நீங்க இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டப்ப உங்களோட டேஸ் ரொம்ப ஸ்லோவா இருந்திருக்கும். ஆனா இப்ப நீங்க ஹாப்பியா இருக்கிறப்போ, நீங்க நினைச்சதை செய்ய போறப்போ டைம் கம்மியா இருக்கும். நீங்களே சொல்லுவீங்க, எனக்கு வேலை நிறைய இருக்கு, நான் ஆசைப்பட்ட விஷயம் வந்துட்டு அது ஃபுல்ஃபில் பண்றதுக்கு எனக்கு சான்சஸ் இருக்கு, வாய்ப்பு இருக்கு, ஆனா டைம் இல்லை. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பெரிய காம்படிஷனே டைம் தான். ஸோ அந்த டைம் ஸ்கெடியூல் மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகே? ப்ராப்பரான டைமில் தூங்குறது, எந்திரிக்கிறது. ஸோ இது ரொம்ப ப்ராப்பராக இருந்துருச்சு அப்படின்னா மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக ஆர்டர் படி இருக்கும், ப்ராப்ளம் இல்லை. ஆனால் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஹோப், நான் இந்த கார்டை பார்த்தப்போவே சொன்னேன் ஒரு நல்ல ஹோப் இருக்குன்னு. அண்ட் அதே மாதிரி கார்ட்ஸ்லயும் வந்துட்டு எஸ், டெஃபினட்டா ஒரு ஹோப் இருக்கு. அதாவது பைல் நம்பர் 2 வந்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் என்ன தெரியுமா வருது, இவ்வளவு நாளா நெகட்டிவிட்டின்ற ஒரு உலகத்திற்குள்ளரே இருந்த நீங்க
இப்போ பாசிட்டிவ்ங்கிற ஒரு உலகத்துக்குள்ளார வந்துட்டு போறீங்க. அதாவது உங்களை சுத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவா இருந்திருக்கும். பேசுறது, கேட்கறது, பழகிறவங்க, இருக்கிற இடம் எல்லாமே நெகட்டிவ், ஒரு டார்க் மாதிரி. அதுலயே டிராவல் பண்ணி வந்துட்டு இருந்த பைல் நம்பர் 2 ஒரு பாசிட்டிவ் ஃபேஸ்க்குள்ளார போகிறீங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு டிராவல் ரொம்ப நல்லா இருக்கு. பட் த ஜேர்னி வாஸ் டஃப். உங்களோட ஜேர்னி வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். பட் கிட்டக்க நெருங்கிட்டீங்க. ஓகேவா? ஸோ இப்போ உங்க கண்ணுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியலங்கிறதுக்காக அது நடக்கலன்னு இல்லை. ஆல்மோஸ்ட் நீங்க வந்து அந்த ஒரு அந்த ஒரு ஃபேஸை கடந்து வந்துட்டு இருக்கீங்க. ஆல்மோஸ்ட் தாண்டிட்டீங்க. கொஞ்சம் பொறுமை. அண்ட் பிரிங் லவ். நிறைய லவ் கொண்டு வாங்க. இப்போ உங்களுக்கு ஃபேவரட் கலர்ஸ் ஒரு சில பேருக்கு வந்து பிங்க் கலர் ஃபேவரட்டா இருந்துச்சு அப்படின்னா டெஃபினெட்லி வந்துட்டு நீங்க அந்த கலரோட கனெக்ட் ஆகுங்க. கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்றவங்க ரோஸ் குவாட்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் பெர்ஃப்யூம்ஸ் இதெல்லாம் ரோஸ் பேஸ்டு யூஸ் பண்றப்போ அந்த லவ் ஆட்டோமேட்டிக்கலி அட்ராக்ட் ஆகும். ஓகே, ஜஸ்ட் டேக் லவ், லவ் வந்துட்டு ரிசீவ் பண்ணுங்க அண்ட் கிவ் பண்ணுங்க. அதுதான் ஒரு விஷயம். ஓகே, இந்த டைம்ல வந்து அது உங்களுக்கு ஒரு ஹீலிங்காகவும் இருக்கும் அண்ட் அந்த ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங், டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்சஸுமே வந்துட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ that's all for pile number 2. Thank you. pile number 3, யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான ஃப்ரெண்ட்ஷிப் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மெசேஜஸ் வருது பார்க்கலாம். எனக்கு இது ஒரு மெசேஜ் என்ன வருதுன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட லைஃப்ல ஃபியூச்சர்ல இனி வரக்கூடிய டேஸ்லயும் சரி ஃபியூச்சர்லயும் சரி இந்த பர்சன் உங்களுக்கு ஒரு பிக்கஸ்ட் சப்போர்ட் சிஸ்டமா இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷனாகவுமே இருப்பாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து கைண்ட் ஆஃப் எனி ஜெண்டரா இருக்கலாம். மேபி சேம் ஜெண்டர் இல்லை ஆப்போசிட் ஜெண்டர் எதுவா வேணா இருக்கலாம். பட் வெரி பியூட்டிஃபுல் கனெக்ஷன். இது டிவைனால உருவாக்கப்பட்ட இந்த ஒரு கனெக்ஷன். இவங்க வந்து ஒரு ரீசெண்டா நீங்க மீட் பண்ணிருக்கலாம், இல்ல ஃபியூச்சர்ல மீட் பண்ணவங்களா இருக்கலாம். ஒரு வெரி ட்ரூ சோல். அதாவது அவங்க கூட நீங்க பேசுறப்பவும் இருக்கிறப்பவும் ரொம்ப நல்ல நீங்களா இருப்பீங்க. இப்போ ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, நீங்க ரொம்ப சோஷியல் மீடியால இல்லை எங்கேயோ பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு அவ்வளோ ஜாலியா அவ்வளோ ட்ரூ ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு வண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட் சர்க்கிள் உங்களுக்கும் கிடைக்கும். நீங்களுமே வந்துட்டு ட்ரூவா இருப்பீங்க. அண்ட் மோஸ்ட்லி பைல் நம்பர் 3க்கு பார்த்தீங்கன்னா உங்களோட வரக்கூடிய டேஸ்லயும் சரி ஃபியூச்சர்லயுமே சரி ஃப்ரெண்ட்ஷிப் உங்க லைஃப்ல ஒரு பிக் ரோலா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க அதிகமா ப்ரிஃபர் பண்றவங்களும் அவங்க தான். உங்களுக்கு வந்து இப்போ ஃப்ரெண்டே இல்லை, நான் தனியா இருக்கேன்னு சொல்றவங்க நீங்க உங்களோட வேலை மூலியமாக இல்ல உங்களோட பேச்சு திறமை மூலியமாக ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளை வந்துட்டு உருவாக்குவீங்க. டெஃபினெட்லி அவங்க உங்களுக்கு வந்து கெரியர் விஷயத்திலுமே ஒரு சப்போர்ட்டா இருப்பாங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வந்துட்டு இருக்கும். அண்ட் உங்களுக்கு உதவியும் செய்வாங்க டெஃபினட்டா. ஓகே, ஸோ ஒரு நல்ல சோல் எனக்கு தெரியுது. சரி, ஒரு விஷயம் என்னன்னா பைல் நம்பர் 3 வந்துட்டு ஃபோக்கஸ் மோர் ஆன் லவ் எனர்ஜி, கேரிங், அஃபெக்ஷன், லைக் ஹார்ட் சக்கரா நான் சொல்லுவேன். ஸோ வந்து கேரிங், லவ்விங், அதாவது உங்களோட பாஸ்ட் விஷயங்கள், பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பு இல்லை பழைய ஏமாற்றங்கள், அது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு யாருக்கிட்டையும் பழகாம ஜஸ்ட் பாஸ்ட்டை விட்டுட்டு ஃப்ரெஷ் பர்சனாக எந்த ஒரு மனசுல எந்த பாரமும் இல்லாம நீங்க பழகிறப்போ லைக் மைண்டட் பர்சன், நான் சொல்லுவேன்ல அடிக்கடி, உங்களை மாதிரியே இருப்பாங்க அவங்க. சூஸ் அண்ட் ஃபேமிலி, நீங்களா தேர்ந்தெடுத்து ஒரு ஃபேமிலி உருவாக்குவீங்கல்ல, ஸோ அது எல்லாமே வந்துட்டு நடக்கும். ஓகே, ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியுது. அதாவது இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பைல் நம்பர் 3 வந்துட்டு ஒரு சில பேர் தான் சொல்றேன், ஒரு சில பேர் வந்துட்டு ஏதாவது ஒரு சிக்னஸ் எனக்கு தெரியுது. சிக்னஸ் இந்த சென்ஸ் வந்து சோஷியல் ஆங்ஸைட்டி இருக்கலாம். அதாவது வீட்டில் இருக்கிறப்போ நல்லா இருக்கீங்க, தனிமையா இருக்கிறப்போ நல்லா இருக்கீங்க, ஒரு 4 பேரை வெளியில போய் மீட் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கலா அந்த ஒரு ஆங்ஸைட்டி வந்துடுது, ஒரு நடுக்கம். ஸோ இந்த இஷ்யூஸ் மேபி உங்களோட பாஸ்ட் ட்ராமாவால நடந்திருக்கலாம். பட்
வாட் எவர் இட் இஸ், அதிலிருந்து நீங்கள் வெளியே வருவீங்க, வர முடியும். ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது உங்களோட இன்செக்யூராக இருக்கிற பைல் நம்பர் 3 போல்ட் அண்ட் கான்ஃபிடென்ட்டாக வந்துட்டு டெஃபினட்டாக கொண்டு வருவாங்க. சம் குட் சோல்ஸ். ஓகேவா? எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கு. வெரி கான்ஃபிடென்ட். எஸ். உங்களோட ட்ராவலிங் வந்துட்டு, ஐ மீன் ஃபியூச்சர் ஜேர்னி அண்ட் ட்ராவல் இஸ் ஆல் அபவுட் குட் சோல்ஸ் தான். ஓகேங்களா? இந்த நெகட்டிவிட்டிங்கிறது எனக்கு இந்த இடத்துல எந்த ஒரு வழியிலையும் வந்துட்டு தெரியல. பைல் நம்பர் 3 வந்துட்டு நெகட்டிவிட்டின்னு தெரியல. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது உங்களோட எல்லா கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்லையுமே வந்துட்டு இனி இருக்கும். கிவ் அண்ட் டேக் மாதிரி தான் எனக்கு வருது மெசேஜ். ஓகேவா? நீங்களும் ஃப்ரெண்டாக இருப்பீங்க, அவங்களும் உங்களோட நல்ல ஃப்ரெண்டாக இருப்பாங்க. உங்களோட சர்க்கிள் மாறப்போகுது அண்ட் ஃபுல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டடான ரிலேஷன்ஷிப்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகே. அண்ட் ஸ்லோலி வந்து பைல் நம்பர் 3 வந்து எமோஷனலி ஸ்ட்ரென்த் ஆகிக்கிட்டே வரீங்க. அதாவது உங்களோட ப்ரீவியஸை கம்பேர் பண்ணுறப்போ இப்போ லாட் பெட்டர்னு சொல்லலாமா? எஸ், அப்படிதான் வந்து எனக்கு ரொம்ப நல்ல மெசேஜ் வருது. எமோஷன் ஸ்ட்ராங் ஆக்கணும் அண்ட் பயம், 2 விஷயம் தான். எமோஷனலாக ஸ்ட்ராங் ஆகணும், பயம். இது 2 விஷயம் தான் ஒரு கீ பாயிண்ட் பைல் நம்பர் 3க்கு. ஐ திங்க் வந்து பைல் நம்பர் 3 வந்து ஒரு விஷயம் எனக்கு என்னன்னா, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த குட் சோல்ஸோட பழக ஆரம்பிக்க போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை டிஸ்ட்ராய் பண்ணணும்னு, உங்களை கோவத்தை தூண்டி விடணும்னு நினைக்கிறவங்க விலைக்கு போவாங்க. ஓகேவா? லுக் அட் திஸ் பட்டர்ஃப்ளை, எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரு சில பேருக்கு இந்த டைம்ல பட்டர்ஃப்ளை ஸ்பிரிட் கோயிங் டு ஹெல்ப் பண்ணும். அதிகமாக பட்டர்ஃப்ளைஸை பார்க்குறீங்களா? எஸ், கண்டிப்பாக வந்துட்டு அது நீங்கள் பார்க்குறப்போ ஜஸ்ட் ஒரு ஒரு லிட்டில் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஐ எம் பிளெஸ்ட் அப்படின்னு சொல்லிடுங்க அந்த இடத்துல. ஜஸ்ட் கனெக்ட். இப்போ பட்டர்ஃப்ளைலாம் வந்துச்சுன்னு வைங்களேன், அது சுற்றி பறந்துட்டே இருக்கிறப்போ ஒரு சில பேர் இப்படி ரேண்டமாக போறீங்களா பார்த்துட்டு, அப்படி இல்லாமல் அது எவ்வளோ தூரம் அந்த இடத்துல சுற்றுதோ கொஞ்ச நேரம் நின்று அந்த பட்டர்ஃப்ளையை பார்த்துட்டே இருங்க. பிகாஸ் அதெல்லாம் ஒரு பிளெஸ்ஸிங். ஓகேவா? அந்த இடத்துல ஒரு லிட்டில் சின்ன ப்ரேயராவது ஒன்று பண்ணிக்கோங்க. எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, எனக்கு ப்ரேயர் பண்ணலாம் சுத்தமாக டைம் இல்லை, நான் பிஸியாக போயிட்டு இருக்கேன் அப்படின்னா பார்த்த உடனேவாது ஐ எம் பிளெஸ்ட், ஐ எம் ப்ரொடெக்டட் அப்படிங்கிறது சொல்லிடுங்க. ஓகே, அது ரொம்ப நல்லது. ஸோ ஃபியூச்சரை பற்றி யோசிக்கிறவங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க. வெரி குட் மெசேஜஸ், குட் கார்டு தான் வருது. நீங்கள் உங்களோட வேலைகளை மட்டும், உங்களோட டே டு டே லைஃப், உங்களோட கெரியர் அண்ட் உங்களோட கோல், இதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. மற்ற எதுவுமே வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க இப்போதைக்கும். அது ஏன்னா நல்ல ஃபேஸில் இருக்கீங்க, தானாக ஆட்டோமேட்டிக்கலி திங்ஸ் கனெக்ட் ஆகும். ஓகேவா? அண்ட் வெரி சூன் இந்த ஜூலை மந்த்குள்ளரே ஒரு நல்ல ஒரு பாண்டிங் உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த நான் சொன்னதில் ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க. எய்தர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையோ, லவபிள் பர்சனோடையோ, இல்லைன்னா உங்கள் குடும்பத்தோடையோ, ஃபேமிலியோடையோ எங்கேயாவது ஒரு லாங் ட்ரிப், இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெமரிஸ் கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதம் கிரியேட் பண்ணுவீங்க. எங்கே போனாலும் சரி, கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் ஒரு நல்ல மெமரிஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு சேஞ்ச் ரொம்ப நல்லா எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. ஸோ 3 பைலுமே டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு. இதெல்லாம் ஜென்ரல் ரீடிங். பர்சனலாக தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை வச்சு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.